வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வெள்ளியோட விலையானது படு பயங்கர சரிவில் காணப்படும். அதே வேளையில் தங்கத்தின் விலையானது இதற்கு மாறாக ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன, மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன என்பதை பற்றி எல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும். வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 272 காணப்பட்டது. 4 விலையேற்ற சரிவோட 268. 8 கிராம் 2176 காணப்பட்டது. 32 ரூபாய் விலை சரிவோட 2144 காணப்படுது. இன்று மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 4000 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுறதில்ல. 2 நாட்களில் 9000 அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது. இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து நம்ம 24 தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 13,909 காணப்பட்டது. 55 ரூபாய் அதிரடி ஏற்றத்தோட 13,964. சவரன் 1,11,272 காணப்பட்டது. 440 ரூபாய் விலை ஏற்றத்தோட 1,11,712 ரூபாவா இருக்கு. சவரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 440 ரூபாய் விலை ஏற்றத்தில் காணப்படவில்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை இது மேற்கொண்டு ஏற்றம் சரிவுன்னு இருக்கவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக 1,12,000 12,500 சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு 1,08,000 9,500 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க. வெள்ளை 22 தங்கம் 1 கிராம் 12,750 காணப்பட்டது. 50 ரூபாய் விலையேற்றத்தோட 12,800. சவரன் 1,02,000 காணப்பட்டது. 400 விலையேற்றத்தோட 1,02,400 ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. சவரன் விலையானது மேற்கொண்டு நம்மளுக்கு அதிகபட்சமாக 1,03,000, குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 99,000 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் இருக்க வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதே வேலை வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ஏன் இப்படி வந்து ஏற்றம் சரிவு அப்படின்னு காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை அதோட போக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு அப்படின்னு காணப்படுது. இதன் காரணமாக தான் தங்கத்தோட விலை போன வாரத்தில் தொடர் சரிவில் இருந்த மாதிரி இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவு அப்படின்னு வந்து மாறியே காணப்படுது. அதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துலையும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி விலையில் தான் நிற்கிது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் இந்த வாரத்தோட முடிவில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக இருக்க தான் செய்யுது. அதே போல் இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக தடுமாற்றத்தில் காணப்படுற அமெரிக்க டாலர் ஒரு புறம் இருக்க வேலையில் இதற்கு இரண்டுக்கும் மாறாக நம்மளுக்கு வந்து அமெரிக்க பங்கு சந்தையானது தொடர்ச்சியாக அதனுடைய ஏற்றங்களை பெற்று வருது. இப்படி அதனுடைய ஏற்றங்களை பெற்று வர காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த வாரத்துலேயும் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இந்த வாரத்தில் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் சரி வெள்ளியோட விலையும் சரி தொடர் ஏற்றமோ தொடர் சரிவோ இருக்காது. ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்துலையும் சரி தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20-25% உயரும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருக்க உலகளாவிய சூழ்நிலை மாறுறப்போ இந்த கணிப்புகளும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படும்.